பாட்டாளி தமிழர்களுக்கும் உலக தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தொடர்ந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் நமக்கு பெரிதும் கவலை அளிக்கின்றன. பல முறை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு அன்பாகவும் அறிவுரையாகவும் எடுத்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் வேண்டுமானால் ஒரு புதிய கட்சியை தொடங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கென ஒரு கொடியை உருவாக்கி கொள்ளுங்கள், வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த நாடு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானால் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களுக்காக போராடலாம், மக்கள் ஆதரவு இருக்குமேயானால் அதிகார பீடத்துக்கு வரலாம் என்று அவருக்கே உரிய அந்த தனித்துவமான மொழி நடையில் சொல்லி சொல்லி பார்த்தார். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய சின்னையா அன்புமணி அவர்கள் கொஞ்சம் கூட செவி மடுப்பதில்லை. நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மீது இதுவரைக்கும் அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தை மீது எந்த விமர்சனமும் வைக்கவில்லை என்பது வெளிப்படை. ஆனால் அன்புமணி அவர்கள் தலைமையை ஏற்று அவருக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அவர்களை பாட்டாளிகள் என்றும் சொல்ல முடியாது, தமிழர்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்படியானால் மனிதர்கள் என்று சொல்லாமல் இருக்க முடியாது, மனித பிறவிகள். ஐயா அவர்கள் மீதும் ஐயா அவர்களால் தன்னுடைய அகவை முதிர்ச்சியின் காரணமாக தனக்கு அருகில் இருந்து தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டில் இருந்தா யாருடைய உதவியும் ஐயா அவர்களுக்கு தேவையில்லை. அம்மா அவர்கள் அருகிலே இருந்து ஐயாவை பார்த்து கொள்வார்கள். ஐயாவுக்கென்று இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய நல்ல உதவியாளர்கள், ஐயா அவர்கள் நலனிலே அக்கறை கொண்டவர்கள் அருகில் இருந்து பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் மக்களை சந்திப்பதற்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னைக்கோ, சேலத்திற்கோ, கிருஷ்ணகிரிக்கோ, கடலூருக்கோ, பிற மாவட்டங்களுக்கு போகிற பொழுது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த உற்ற துணையாக தன்னுடைய குருதி தொடர்புடைய ஒருவர் இருந்து பார்ப்பதை போல் இருக்காது என்கின்ற நிலையிலேதான் செயல் தலைவராக நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்களுடைய அன்பு உடன்பிறந்தான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னுடைய மகளே அந்த குடும்பத்துல வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கக்கூடிய அன்புமணி சௌமியா இணையரிடமிருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய காந்திமதி பரசுராமன் அவர்கள் செயல் தலைவராக ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டு மாநில நிர்வாக குழு, மாநில செயற்குழு, பொதுக்குழுவினுடைய ஏற்பிசைவை, அதாவது அங்கீகாரத்தை நம்முடைய காந்திமதி பரசுராமன் அவர்கள் பெற்று ஐயாவுக்கு அருகிலே இருந்து ஐயாவையும் கவனித்துக் கொள்கிறார், கட்சியையும் வழி நடத்துகிறார். இப்பொழுது ஏறக்குறைய 3 மாதங்களாக கட்சியில் நம்முடைய மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய காந்திமதி பரசுராமங்களுடைய செயற்பாடு அவ்வளவு நம்பிக்கையை பாட்டாளி சொந்தங்களுக்கு தந்திருக்கிறது. எல்லா பாட்டாளி உறவுகளும் தன்னுடைய உடன் பிறந்தால் போல இளையவர்கள் அக்கா 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 என்றும், முதியவர்கள் தங்கை தங்கை என்றும், அதைவிட மூத்தவர்கள் தன்னுடைய சொந்த மகளை போல் காந்திமதி பரசுராமன் அவர்களை பார்க்கிறார்கள், அணுகுகிறார்கள், பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், அவருடைய தலைமையை ஏற்கிறார்கள். ஆனா மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்களே, உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய ஐயா அவர்களை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் எல்லாம் நெடுந்தொலைவில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரியாததும் ஒன்றுமில்லை. ஆனால் ஐயா அவர்களை பற்றியும் உங்களுடைய உடன் பிறந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய காந்திமதி பரசுராமன் அவர்களை பற்றியும் அவ்வளவு தரக்குறைவான பதிவுகளை முகழ்நூல் பக்கத்திலும், கீச்சக பக்கத்திலும், சமூக வலைதளங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லி தட்டி கழிக்கலாம். ஆனால் உங்கள் கவனத்திற்கு வராமல் இருக்காது. அப்படியானால் அதை கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் உங்களுக்கு இருக்கா இல்லையா என்று
நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அதாவது உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டுமானால், தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் இப்படி முகநூல் பக்கங்களிலே, கீச்சக பக்கங்களிலே, சமூக வலைதளங்களிலே கடுமையான சொற்போர் நடந்தது. படிக்கவே முடியாத அளவுக்கு இழி சொற்களால் ஒருத்தரை ஒருத்தர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி தி வேல்முருகன் அவர்கள். சீமான் சொன்னாரா சொல்லலையான்னு நமக்கு தெரியல. சொன்னது போகலவும் நம்முடைய கவனத்திற்கு வரல. ஆனால் ஒரு கட்டத்திலே ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு, 7 மாதங்கள் கூட 8 மாதங்கள் கூட இருக்கக்கூடும், அன்பு தம்பி ஆற்றல் மறவன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய அந்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த 234 உறுப்பினர்களுடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவராக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியும் கடந்து 234 தொகுதிகளில் உள்ள மக்கள் சிக்கல்களை பேசக்கூடிய தி வேல்முருகன் ஒரு அறிக்கை கொடுத்தார். முகநூல் பக்கங்களிலே, கீச்சக பக்கங்களிலே, சமூக வலைதளங்களிலே நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானை மட்டுமல்ல, எந்த கட்சி தலைவர்களையும் எந்த கட்சியினரையும் முறையான விமர்சனம் வைக்கலாம், பிழை இல்லை. தரமான விமர்சனத்தை வைக்கலாம், தவறில்லை. ஆனால் அருவருப்பான எளிமொழிகள் சொல்லி எந்த பதிவையும் எவரும் பதிவிடக் கூடாது. இது என்னுடைய உத்தரவு. அப்படி பதிவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், கட்சியிலே உடனே கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்று ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்தார் தம்பி வேல்முருகன். அதோடு வேல்முருகன் தரப்பு அந்த முகநூல் பக்கங்கள் பதிவு, கீச்சக பக்கங்கள் பதிவு, சமூக வலைதள பதிவு, நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களை பற்றியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உடனடியாக நிறுத்தி கொண்டார்கள். நாம் தமிழர் கட்சியினர் வரம்பு மீறி பேசுகிறார்கள், அளவு கடந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். மூத்தவர் இளையவர் என்ற வேறுபாடு இல்லாமல் சகட்டு மேனிக்கு யாராக இருந்தாலும் அவன் இவன், ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் நீ பிறந்திருக்க என்றெல்லாம் இந்த சாக்கடை சாட்டை துரைமுருகன் மாதிரி அவர்கள் தொடர்ந்து வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். முறையான, நியாயமான, தேவையான, தமிழ் தேசியத்தில் அக்கறை உள்ள, மொழியின விடுதலை என்கின்ற கோணத்திலே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்னமும் எதிர்பார்ப்போடு நாம் தமிழர் கட்சியை அணுகி சரியான கருத்தியல் அடிப்படையில் நான் வைக்கிற அந்த திறனாய்வு விமர்சனங்களை கூட அதை படிக்கிற, பார்க்கிற, நுகருகிற நாம் தமிழர் கட்சி தம்பியர்கள் என்று சொல்லக்கூடிய சீமானின் தும்பியர்கள் இழிவான சொற்களை கொண்டு தாக்குதல் தொடுக்கிறதை பார்க்கிறோம். அது அவர்களுடைய அறியாமை என்று அதை பார்த்தாலும் படித்தாலும் நாம் நம் கடமையிலே கவனம் செலுத்துவோம். நியாயமான, சரியான, நேர்மையான திறனாய்வை மக்கள் முன் வைப்போம் என்கிற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சீமான் அதை கண்டுகொள்வதும் இல்லை, கண்டுகொள்வதில்லை என்றால் பிறகு எப்படி கண்டிப்பார்? கண்டிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி கட்டுப்படுத்துவார்? எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவரே சில நேரத்தில் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் அப்படின்னு கீழே காலை எண்ணிட்டுவார், மேல கையை தூக்குவார், உடலை நெளிப்பார், வளைப்பார், சுழிப்பார். பார்க்கிறவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மதிப்பிற்குரிய சின்னையா அவர்களே, அன்புமணி அவர்களே, நாங்கள் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைக்கிறோம். ஆனாலும் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். நம்முடைய ஐயா அவர்களுடைய மகன் நீங்க தமிழ்நாட்டில் பிறந்த காமராஜருக்கு அடுத்து மிகப்பெரிய உச்சபட்ச மேல்நிலைக்கு உங்களை இந்திய ஒன்றிய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்து உலகெங்கும் உங்களுடைய பெயர் பரவுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா, உங்கள் தந்தை, உங்களுடைய வளர்ப்பிலே எந்த குறையும் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க, ஏற்கனவே வேளாண் குடும்பம், விவசாய குடும்பம் நம்முடைய நீங்கள் பிறந்த வீடு, நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த கீழ்சிவரி உங்கள் குடும்பம் என்பது வேளாண்மை குடும்பம், அதாவது விவசாய குடும்பம். வேளாண் நிலங்களை வெட்டி கொத்தி சீர்படுத்தி உழுது மரமடித்து அந்த நிலத்தை
நெல் விளைவதற்கு அல்லது வாழை விளைவதற்கு அல்லது காய் கறிகள் கனி வகைகள் விளைவதற்கு அந்த மண்ணை எப்படி பக்குவப்படுத்தி பண்படுத்தி விளைச்சல் நிலமாக நம்முடைய முன்னோர்கள் மாற்றினார்களோ அதே போலதான் அரசியலிலும் உங்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி மிகச்சிறந்த விளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தினார்கள். அப்படிப்பட்ட உங்கள் தந்தையாரையும் தமக்கையாரையும் உங்களை பின்பற்றக்கூடிய, உங்களால் தம்பிகள் என்று அழைக்கக்கூடிய தங்கைகள் போட்டது மாதிரி தெரியல, இவ்வளவு அருவருப்பாக கீழ்த்தரமாக போடுவதை எப்படிதான் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே அண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 25 ஆண்டு கால தலைவர், இப்பொழுது மதிப்பு மிகு, அதாவது ஐயா அவர்களால் கௌரவ தலைவர் என்று சொல்லப்படுகின்ற, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நீங்களே பல முறை சொல்லியிருக்கீர்கள், ஓய்வறியாத உழைப்பாளி ஐயா அவர்கள் எல்லாமே சொல்ல ஈகச் செம்மல், நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி கோக்கா மணி அவர் மீது 1000 விமர்சனங்கள், திறனாய்வுகள், குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடும் உங்களுக்கு, உங்களுடைய பார்வையிலே. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், அவரை நீங்கள் துரோகி என்று சொல்லுகிறீர்கள். அண்மையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் தொடர்வண்டித்துறை இணை அமைச்சர் ஆக்கி மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே நம்முடைய ஈகச் செம்மல் ஓய்வறியா உழைப்பாளி மதிப்புக்குரிய அண்ணாச்சி கோக்காமணி அவர்கள் ஒரு ஓரமாக நின்று உங்களுக்கு வணக்கம் சொல்கிறார். 1000 கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு பண்பாட்டின் அடிப்படையிலே அகவையிலே அவரை விட நீங்கள் இளையவர் என்பதை காட்டிலும் உங்களுக்கு முன்னால் இந்த கட்சியினுடைய தலைவராக 25 ஆண்டுகள் களப்பணி செய்து நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய நெஞ்சத்தில் நீங்காத இடத்தை பெற்றவர். அவருடைய கைகளை பற்றி நின்று நீங்கள் நலம் விசாரித்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. ஏதோ ஒப்புக்கு யாரையோ பார்த்து வணக்கம் சொல்வது போல வணக்கம் சொல்லிவிட்டு போய்விட்டீர்கள். கடந்து செல்கிறோம், அதை பற்றி ஒன்றுமில்லை. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் கோக்காமணி அவர்கள் அவரு எவ்வளவோ செய்திகள் சொன்னார், அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி முடிக்கிற தருவாயில் எழுந்து நின்று சொல்கிறார், உண்மையிலே அன்புமணி அவர்களே, நீங்கள் உங்களுடைய தந்தையாரோடு தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து, அப்பா நீங்கள் சொல்லுகிற வேலையை நான் செய்கிறேன், கட்சியை நான் வழி நடத்துகிறேன், என்னை நீங்கள் வழி நடத்துங்கள், நடந்தது நடந்தாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் கடந்து செல்வோம், பொறுத்தருளுங்கள் என்று நீங்கள் நாளைக்கே தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தால் நாங்கள் எல்லாம் விலகிக் கொள்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது இன்னும் ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். நான் கட்சிக்குள்ளே வரவில்லை. என் மகனை விலகச் சொல்கிறேன். நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறோம். நீங்கள் தந்தையினுடைய பேச்சை கேட்டு தந்தையினுடைய வழிகாட்டுதலே நெறிகாட்டுதலே பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துங்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அதனுடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்துங்கள். புதிய புதிய இளைஞர்களை கட்சியின்பால் ஈர்த்து கட்சியை வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் வேண்டால் விலகிக் கொள்கிறோம் என்று தலைவர் கோக்காமணி அவர்கள் அறிவித்தார்கள். அந்த ஒரு நிமிடத்தில் அவருடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்களாவது உங்கள் உள்ளத்தை நெருடல் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நீங்கள் சிந்திக்காமல் இனிமேல் தான் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், அன்பு கூர்ந்தும் சொல்லுகிறோம், அருள் கூர்ந்தும் சொல்லுகிறோம், அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய எங்கள் சென்னையா அவர்களே, அன்புமணி அவர்களே, மாண்புமிகு முன்னாள் மக்கள் நலவாழ்வுத்துறை ஒன்றிய அமைச்சர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த உங்களை 2022 2025 வரை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராகவே இருந்த அந்த மதிப்போடு சொல்லுகிறோம் உங்களை. நாளைக்கே நீங்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து, ஐயா அவர்களிடம் உங்களுடைய தந்தையார் தான், மன்னிப்பு கேட்டாலும் அதில் ஒன்று பிழை இல்லை. ஆனாலும் கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்துகிறேன். அப்பா நீங்கள் வழிகாட்டுங்கள், நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிறீர்களோ, எந்த பணியை மேற்கொள்ள சொல்லுகிறீர்களோ நம்முடைய கட்சியில் அதை செய்கிறேன் என்று ஒற்றை சொல்லில்
அனைத்து சிக்கல்களுக்கும் சடவென சரிந்து விழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தீர்வை காண முடியும். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் 25 ஆண்டுகால தலைவர், இப்பொழுது கட்சியின் மதிப்புமிகு தலைவர், 4 முறை சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சி குழுவாக இருந்த மதிப்பிற்குரிய தலைவர் கொக்கா மணி அவர்களுடைய அந்த கருத்தை அவர் முன்மொழிந்ததை நானும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய தொண்டை நின்றவர்களே வழிமொழிந்து, அன்புமணி அவர்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். நாளைக்கே தோட்டத்துக்கு வாருங்கள், நாங்கள் விலகிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.